வாப்பா வந்து ஒரு நோயாளி ஆகிறாரு. நீங்க தான் காலையில இருந்து பகல்ல இருந்து நைட்ல இருந்து வாப்பா பாக்குறாரு. வாப்பாடு சரி, வாப்பா வந்து நைட்ல சொல்லுவாரா? ஒரு நெஞ்சு வலி வருது, அவருக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வருது, ஒரு பிரச்சனை, ஒரு மூச்சரிக்கையில் ஒரு பிரச்சனை ஒன்று வருது, அல்லது ஏதோ ஒரு வழி வருது, மகள் என்று கூப்பிடுறதுக்கு அவர் உறவர் பொறுப்பார். முதலாவது இப்ப கூப்பிடுற சில புள்ள இப்பதான் படுத்துக்கின்றிருக்கும், என்ன இப்பதான் தூங்கிக்கின்றிப்பா, கொஞ்சம் லேட்டாகி கூப்பிடும் மௌத்தாயிருவார். என்ன பிரச்சனை சொல்ல தயங்குவார். அல்லது முதல் நாள் கூப்பிட்டிருப்பாரு, 2ஆம் நாள் கூப்பிட்டிருப்பாரு, 3ஆம் நாள் கூப்பிடுற டைம்ல வானா நேற்று கேஸ்ட்ரிக்கா தான் இருந்துச்சு, இன்றைக்கும் கேஸ்ட்ரிக், ஆனா 3ஆம் நாள் ஹார்ட் அட்டாக் ஆகி வரும். சரியா? கூப்பிட மாட்டார். நான் வாப்பாக்கு நைட்ல வாப்பாவை ஃபுல்லா கவனிக்கிறேன்னு சொல்லுவாங்க. போய் எப்படி கவனிக்கலாம்? உங்களுக்கு ஒரு மனைவி பக்கத்துல இருந்து கவனிக்கிற மாதிரி கவனிக்க இயலாது. அது உலகத்துல யாரா இருந்தாலும் சரி. இல்லைன்னா நீங்க ஒரு வேலைக்காரரை வச்சு முன்னால வச்சாலே தவிர, ஒரு வேலைக்காரரையோ அல்லது யாரையோ ஒரு பொறுப்பாக நீங்க 324 மணி நேரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு நர்ஸ் பாக்குற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தாலே தவிர பார்க்க இயலாது. பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே அவர் மேக்சிமம் முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு 60% 70% பார்க்கலாம். 30% உள்ள உணர்வுகளை பார்க்கறதுக்கு, உள்ள விஷயங்களை சொல்றதுக்கு, அவசரமா உரிமையோட தட்டி எழுப்புறதுக்கு மனைவி ஒன்று வேணும், ஒரு கணவன் ஒருத்தர் வேணும், அல்லது பார்க்கிற இடத்துல ஒருத்தர் வேணும், நேரடியா யாராவது வேலைக்கோ பொறுப்புக்கோ வேணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்க எந்த வகையிலையும் அதுக்கு ஈக்குவலா கேளாது. யார் சொன்னாலும் எத்தனையோ தந்தைமாருடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது, தாய்மார்களுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. தாய்மார்கள் சில பொழுதுகள்ல தாய்மார்களாக இருந்தாலுமே சரி, இதுல நம்ம புரிஞ்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாண்டா, தாய்மார் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோட ஃபேமிலி, தாய் தனியே படிக்கிற டைம்ல மனைவி புள்ள எல்லாரும் ஜோடிகளாக படுக்கிற டைம்ல எப்படி தெரியும்? அந்த தாயுடைய கஷ்டம் எப்படி தெரியும்? கணவன் பக்கத்துல இருந்தா தெரியும், இல்லைங்கிட்டா? கணவன் பக்கத்துல இருந்தா தெரியும். அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வாழ்ந்தா தெரியும். இப்படியான சந்தர்ப்பம் இல்லாத நேரத்துல அவங்க ஒரு அறையிலேயும் இவங்க ஒரு அறையிலேயும் இருக்கிற சந்தர்ப்பத்துல எப்படி இந்த வழிகளை சொல்வது? சில வீடுகளில் காலையில் 8 மணி போய் பார்க்குறாங்க, வாப்பா மௌத்தாகிறார், யாருக்குமே தெரியாது. சரியா? வீட்டை என்னது இன்னும் வரல, வாப்பா வளமையா வெளியே வந்துடுவார் போய் பார்க்குறாங்க, யாருக்கும் தெரியாது. வேற வழி இல்லைன்னு மருமகள்கிட்ட கொடுத்து போய் தெரியும். மருமகள் பார்க்கக்கூடியவளா இப்பா அன்றைக்கு நாள் பார்த்திக்க மாட்டா, மருமகள்கிட்ட தானே விட்டுட்டு போனாங்க, அதனால சரியா பார்த்து படலை என்று எப்படி குறை? நீ மகளா இருந்தா நீ தானே பார்த்திருக்கணும், மருமகள்கிட்ட தான் விட்டுட்டு போன சரியா, அவ்வளவு நாள் பார்த்ததையும் சொல்ல மாட்டாங்க, பார்க்காதன்னு செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உண்மையிலே பார்க்காம எந்திக்கலாம், கோவத்திலே குற்றம் யாருக்கு? உங்கள் மீது தான் குற்றம் வரும். அதனால திருமணம் முடிச்சு கொடுப்பது என்பது வாஜிபா இல்லையா? அவங்க பேணுதலுக்காகவும் இருக்கலாம், ஒழுக்கத்துக்காகவும் இருக்கலாம். அதே நேரம் ஒரு பாதுகாப்பு, கணவனுக்கு மனைவி பாதுகாப்பு, மனைவி கணவனுக்கு ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹும், இருவருக்கும் ஆடைகள் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல தாய் வர மாட்டா, தந்தை வர மாட்டா, சகோதரன் வர மாட்டா, சகோதரி யாரும் வர மாட்டா, விளங்கிட்டா? அந்த இதை பிரிச்சிடக்கூடாது. அதை என்னது நசபுடைய உறவுகள் சொல்லணும், முக்கியத்துவம் சொல்லணும், சொல்லிட்டு இதை பிரிச்சு விடுறது.